பேர் நம்மிடம் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். நெஞ்சுகளை ஆவி பலியை ஒப்புக் கொடுக்க கேட்டிருக்கிறார்கள். அனைவருடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து இந்த கழுவாய் பலியிலே நாம் ஒன்றிணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றமுறைகளை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத
இறைவா வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்று நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றுக்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகிறவரும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களுடைய ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்வின் தீபமே உனை இன்று வாழ்த்திடுவே. காலம் முழுதும் காக்கும் உன்னை நாடும் வணங்கிடுவே. இயேசுவே என் வாழ்வின் தீபமே. என்னையும் தெரிந்து கொண்டாய், உன்னையும் தெரிய வைத்தாய். இறைவனே உன் கோவிலில் ஓரிடம் எனக்கு அளித்தாய். என்னையும் தெரிய வைத்தாய், உன்னையும் தெரிய வைத்தாய். இறைவனே உன் கோவிலில் ஓரிடம் எனக்கு அளித்தாய். காலங்கள் வேறெங்கு வாழ்ந்தால் உனிர் வாழும் வாழ்வாகுமோ? என்னோடு வாழ மனுவான தெய்வம் உனை நாடும் மரபினே. என் வாழ்வின் தீபமே உனை என்றும் வாழ்த்திடுவே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர் பெற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றி தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே
என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் பொழுது வல்லமை பெற்றவராக இருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம், என்னே இவருடைய கைகளால் ஆகும் நல்ல செயல்கள். இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த ஒரு மகனை ஒரு பணக்கார குடும்பத்திலே கட்டி கொடுக்கிறார்கள். அப்ப அந்த பணக்கார குடும்பத்துல கட்டி கொடுக்கும் பொழுது அவங்க இந்த பையனை பார்த்து, இவனுடைய நல்லொழுக்கத்தை பார்த்து தினந்தோறும் கோவிலுக்கு செல்பவனாக அந்த குடும்பத்திலே மரியாதை குடும்ப ஜெபம் கோயில் என்றுதான் அந்த குடும்பமே வாழ்ந்தது. அவங்கள்ட்ட அவ்வளவா காசு இல்லை என்றாலும் கூட ஆண்டவரிடம் இருந்த அந்த பற்றுறுதியை பார்த்து, நல்லொழுக்கத்தை பார்த்து, அந்த குடும்பத்தை பார்த்து, அந்த பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பையனை மருமகனாக ஏற்றுக்கொள்ள இந்த பணக்கார குடும்பம் சம்மதித்தது. போய் கெஞ்சி கூத்தாடி கல்யாணம் செய்தது. ஆனால் கல்யாணம் செய்த பிறகு, திருமணம் முடிந்த பிறகு அவருடைய மருமகனை அடித்து கொடுமைப்படுத்துவது, சித்திரவதை செய்வது, குடிக்க கூப்பிடுறது. குடிக்கணும், கண்டிப்பா எங்க குடும்பத்துல இது பழக்கம். நீ உங்க குடும்பத்துல குடிக்காம இருந்திருக்கலாம், ஆனா எங்களோட சேர்ந்து உட்காந்து நீ குடிக்கணும். அப்புறம் மாய மந்திரங்கள் செய்வது, அதுக்கு நீ உட்காந்துடணும். இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டா எல்லா கடவுளையும் தான் நீ கும்பிடணும். அதனை இயேசுவை மட்டும் கும்பிடுறது, எல்லாத்தையும் தான் கும்பிடணும். நாங்க எல்லாத்தையும் தான் கும்பிடுறோம், எல்லாத்தையும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துவது. இவ்வாறு பல கொடுமைகளுக்கு இந்த மகன் உள்ளானான். அப்பொழுது அவனும் பொறுத்து பார்த்தான். ஆனால் அவன் எந்த ஒரு தீய செயலுக்கும் உடந்தையானவன்
ஒத்து போகவில்லை. அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் மதிமயங்கள். அவர்கள் ஊதுகிற குழலுக்கெல்லாம் இவன் ஆடவில்லை. அதனால் இவனை சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார்கள். மருமகனாக ஏற்றுக்கொள்ள ஒரு அடிமையை போல நடத்த ஆரம்பித்தனர். அப்பொழுது அவன் ஓரங்கட்டப்பட்டான், புறந்தள்ளப்பட்டான், உதறி தள்ளப்பட்டான் அந்த குடும்பத்திலிருந்து. அங்க இருந்த ஃபாதர்ஸ்ட போய் பேசி இருக்கிறான். மனம் குமரி, இந்த மாதிரி நாங்களும் பாவம் செய்யலையே, பாவம் செய்யறதுக்கு உடந்தையாக இல்லாத காரணத்தினால என்னை இவ்வாறு கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று அவன் அங்கலாய்க்க ஆரம்பித்தான். பேசாம குடும்பத்தை விட்டு போயிடலாமா, பொண்டாட்டி பிள்ளையை போட்டு தனியா போயிடலாமா என்று எத்தனையோ முடிவுகள் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்க ஆரம்பித்தான். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் பொழுது எவ்வாறு ஒருவர் புறந்தள்ளப்படுகிறார், ஓரங்கட்டப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார் என்பதைத்தான் இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததினால் மனிதர்கள் அந்த மகனை ஒதுக்கி வைக்கிறார்கள். எங்க சமுதாயத்துக்கு நீ வா, என் குடும்பத்துக்குள்ள வா, நாங்க இப்படிதான் வாழ்வோம், இப்படிதான் இருப்போம், நீ மாத்திக்கிறோம், நாங்க மாற மாட்டோம். அவன் ஜெபம் தவம் வாழ்வு என்று வாழ்ந்த மகன் திடீரென்று பாவ வாழ்வுக்கு ஒத்து போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனால் முடியவில்லை. இது கிறிஸ்துவ போதனைக்கு எதிராக அல்லவா இருக்கிறது. பிற கடவுளை கும்பிடுவது, மாய மந்திரங்கள் செய்வது, குடிக்கு அடிமையாவது என்று இப்படி போனால் என்ன செய்வது? பணம் பேசுகிறது, பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்களே. ஆக அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள் இவனை மாற்ற வேண்டும் என்றால், ஆனால் அவன் கடைசி வரைக்கும் அடிபணியவில்லை அவருடைய பணத்தில். இன்று வரை ஒரு இறைவாக்கினனாக அவருடைய குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இயேசுவுக்குள் பிரியமானவர்களை, ஒரு இறைவாக்கினர் என்பவன் இறைவாக்கினராக வாழும் பொழுது, ஆண்டவருடைய மதிப்பீடுகளின் வாழும் பொழுது எவ்வாறு ஓரந்தள்ளப்படுகிறார்கள், புறந்தள்ளப்படுகிறார்கள், உதறி தள்ளப்படுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. ஏன் நடிகர் சித்தார்த்து கூட நீங்க பார்த்திருப்பீங்க, எத்தனையோ பொலிட்டிஷியன்ஸ்க்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய மக்களுக்கு எதிராக அவர்கள் கெடுதல் செய்த பொழுது உரிமையோடு, எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் கூட சித்தார்த்தை போன்று நடிகர்கள் தைரியமாக பேசினதாக நான் பார்த்ததில்லை. நம்ம ஊடகங்கள் பார்க்கும் பொழுது தைரியமாக எல்லா லீடர்ஸ், அது பிஎம்ஆ இருந்தாலும் சரி, சிஎம்ஆ இருந்தாலும் சரி, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருந்தாலும் சரி, தைரியத்தோடு அவர்கள் செய்வதை தட்டி கேட்கலாம். அதுபோன்று எத்தனை இறைவாக்கினர்கள் நம்ம மத்தியில இருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருமே இறைவாக்கினர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் நூலிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், எசேக்கியேல் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மக்கள் வணங்க கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள், இருமாப்பிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், கலகம் செய்பவர்களாக, இவர்கள் எல்லாம் கலகம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் எசேக்கியேலை அனுப்புகிறார் எருசலேமுக்கு. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காமல் கலகம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள், ஆண்டவருக்கு எதிராக முன்முனைக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவர்களை அடிமையாக விட்டு விடுகிறார். பாபிலோனியர்கள் படையெடுத்து எருசலேம் நகரை தீக்கிரையாக்கி அந்த எருசலேம் தேவாலயத்தை மலைத்து விலை உயர்ந்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு இந்த மக்களையும் அடிமைகளாக பாபிலோனியாவிற்கு கடத்தி செல்கிறார். அப்பொழுது இவரும் அடிமையாகத்தான் எசேக்கியேலும் பாபிலோனியாவிற்கு அங்கே போய் அங்கு நற்செய்தி அறிவிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, போகும்போதே சொல்றாரு, உன்னை அடிப்பாங்க, உன்னை கொடுமை செய்வாங்க, உனக்கு எதிராக பேசுவாங்க, உனக்கு எதிராக சாடுவாங்க, நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க, வேற வழி கிடையாது, நீ இவர்கள் மத்தியில் தான் பணி செய்தாக வேண்டும் என்று இறைவாக்கினருக்குரிய பணிகளையும் அதனால் வரப்போகிற துன்பங்களையும் விளைவுகளையும், நீ ஓரங்கட்டப்படுவாய், புறந்தள்ளப்படுவாய், நிராகரிக்கப்படுவாய், உன்னை ஒதுக்கி தள்ளுவாங்க, உன்னை புறந்தள்ளுவாங்க, என் பெயரான நீ போய் நிக்க போற, நீ உண்மையை பேச போற. எங்கெல்லாம் உண்மை பேசப்படுகிறதோ அன்புக்குரியவர்களே, அங்கே நாம் ஓரங்கட்டப்படுவோம், புறந்தள்ளப்படுவோம், உதறி தள்ளப்படுவோம். இதுதான் நடக்கிறது நம்முடைய சமுதாயத்தில். அங்க எசேக்கியேல் உண்மையை பேசுற, நீங்க பாவம் செய்றீங்க, மனம் மாறி வாங்க, ஆண்டவரை பின்பற்றுங்க, யாவே கடவுளை வணங்குங்கன்னு சொல்றாரு. கேட்க மாட்டாங்க. அவரை உதறி தள்ளிவிட்டு அவரை ஓரங்கட்டுகிறார்கள், இறைவாக்கினரை ஓரங்கட்டுகிறார்கள். இதுதான் மோய்சன். நீ இறைவாக்கினர்களை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாலே மோய்சன் முதற்கொண்டு பாருங்களேன். மோய்சன் சொல்றாரு, நான் திக்குவாயன், ஆண்டவரை நான் எப்படி பேச போறேன்,
இவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? பல நேரங்களில் மொய்சனுக்கும் ஆண்டவருக்கும் எதிராக முன்னிறுத்தார்கள். மொய்சனை ஓரம் கட்டினாங்க, புறந்தள்ளினாங்க. அதே போன்று யோனா இறைவாக்கினர் ஓடுறாரு இவங்களை விட்டுட்டு. ஐயோ, இவங்க என்னை அடிச்சு கொண்டுருவாங்க ஆண்டவரே, இவங்களுக்கு போய் பணி செய்ய சொல்றீங்களே, பயப்பட்டு ஓடுறாரு. என்னை ஓரம் கட்டுவாங்க, இவங்க எனக்கு எதிராக தான் பேசுவாங்க. எளிய இறைவாக்கினர் ஓடுகிறார், ஒரே மலையை நோக்கி ஓடுகிறார், இவங்களை விட்டுட்டு ஓடுறார். வேண்டாம், நான் இவங்களுக்கு பணி செய்ய மாட்டேன். ஆக இறைவாக்கினர்கள் என்பவர்கள் ஆண்டவரால் அழைக்கப்படும் பொழுது, உண்மைக்கு சான்று பகரும் பொழுது அவர்கள் புறந்தள்ளப்படுவார்கள், ஓரங்கட்டப்படுவார்கள். இதைத்தான் இன்றைய 3 வாசகங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. இந்த 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே நம்ம பார்க்கிறோம். பவுலும் சொல்லுகிறார், என் உடம்புல முல்லை போன்று முள்ளு என்னை குத்திட்டே இருக்க ஆண்டவரே. அவர் சொல்றாரு, அவர் அனுபவிக்காத துன்பங்கள் கிடையாது. சவுலா இருந்தவர் எப்பொழுது ஆண்டவர் தமஸ்கு நகரை நோக்கி போகும் பொழுது ஆண்டவரை சந்திச்சாரோ அப்ப பவுலா மாறுறாரு. அப்போ உடனே கிறிஸ்தவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஓரம் கட்டுறாங்க. எப்படி திடீர்னு நீ பரிசேயனா இருந்துட்டு எங்களை கொண்டுட்டு திடீர்னு நீ ஆண்டவருடைய ஊழியன்னு சொல்லும் பொழுது, அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது நாங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு சைடு இங்கிட்டு போனா பரிசேயர்களும் மறைநூல்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ தான் இப்ப செத்த ஒரு நபருக்காக நீ போய் போராடுறிய போ அப்படின்னு சொல்லி அங்கிட்டும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இங்க போனா பேதுருக்கும் பவுலுக்கும் வாக்குவாதம், யூத முறைமைகளை எப்படி கடைபிடிக்க கூடாது, அவங்களுக்குள்ள வாக்குவாதம். உடனேதான் அவங்க என்ன பண்றாங்க, பவுலை தர்சுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அங்க போய் பல ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு அவர் தனிமையில வாடுறாரு, ஓரந்தள்ளப்படுகிறார், புறந்தள்ளப்படுகிறார். மற்ற அப்போஸ்தலர்களால் இவர் ஓரம் கட்டப்படுகிறார். பர்னபாஸ் அவரால் இருக்க முடியல, பர்னபாஸ் விட்டுட்டு ஓடிடுறார். அப்ப பவுல் தனிமையில தான் இருந்தார், ஓரம் கட்டப்பட்டார். தனிமையில வாடினார், பசியால் வாடி இருக்கிறார், கடல்ல தத்தளிச்சு இருக்கிறார், 3 முறை இரும்பு கம்பியால் அடிக்கப்பட்டு இருக்கிறார், 39 சாட்டையடிகள் என்று சொல்கிறார்கள். எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ துன்பங்கள் பவுலும் அனுபவித்தார், ஓரம் கட்டப்பட்டார், புறந்தள்ளப்பட்டார். ஆனாலும் ஆண்டவரை பிடித்துக் கொண்டார். ஏனால் இறைவாக்கினராக நான் அழைக்கப்பட்ட பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய உடம்பில் உள்ள தழும்புகள் நான் கிறிஸ்துவுக்கு அடிமை என்பதை சுட்டி காண்பிக்கிறது என்று வீரத்தோடு சான்று பகர்ந்தார் புனித பவுலுடைய. அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தியில் படிக்கிறோம். மார்க்கு நற்செய்தியில் இயேசு தன்னுடைய சொந்த ஊரிலே நாசரேத்து ஊரிலே புறந்தள்ளப்படுகிறார், ஓரங்கட்டப்படுகிறார். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்படி ஒரு தச்சனுடைய மகன், மரியாளுடைய மகன், அவங்க சகோதரர்கள் நம்மளோட இருக்கிறாங்க, இவர் திடீர்னு மெசியான்னு சொன்னா, இறைவாக்குன்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் எடுத்து படிப்பார். பார்த்தீங்கன்னா 4ஆவது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா எசாயாவின் நூல் கொடுக்கப்படும் அவருடைய கையில சொல்லிடு. அப்ப சொல்லுவார், இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் என் மூலம் நிறைவேறுகிறது என்று சொல்வது எல்லாம் கல்லெடுத்து அடிக்க பார்ப்பாங்க. இயேசுவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆக நாம் எப்பொழுது உண்மையை பேசுகிறோமோ அப்பொழுது நாம் ஓரம் கட்டப்படுகிறோம், புறந்தள்ளப்படுகிறோம், வெறுத்து ஒதுக்குவார்கள். அதுதான பங்களை நடக்குது. ஒரு ஃபாதர் நல்லது செஞ்சுட்டா பிடிக்காது, நீ என்ன புதுசா செய்யற, நாங்க இவ்வளவு நாள் இப்படி இருந்தோம், இப்படி வளர்ந்தோம், நாங்க இப்படிதான் செய்வோம், இப்படிதான் கொடி தூக்குவோம், இப்படிதான் நடப்போம், இவ்வளவுதான் தீர எடுப்போம். புதுசா செஞ்சுச்சோன்னா பிரச்சனைகள், நீ என்ன புதுசா ஒண்ணு கொண்டு வர்ற. உண்மையை சொன்னா நம்ம பல பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. அதே போன்று சமுதாயத்தில் பார்க்கின்றோம். நம்ம குடும்பத்துல எடுத்துக்கங்க, நீங்க எத்தனை பேர் உண்மைக்கு சார்ந்து வருகிறீர்கள்? உண்மையான இறைவாக்கினர்களாக கிறிஸ்துவுக்கு உரிய பிள்ளைகளாக சான்று பகருகிறீர்கள். நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, உங்கள் குடும்பத்திலே 4 பேர் தப்பா உங்க குடும்பத்துல முடிவெடுக்கிறாங்க, நீ அந்த இடத்துல இல்ல, உன் அம்மா அப்பா தப்பான முடிவெடுக்கிறாங்க, உன் சகோதரர் தப்பான முடிவெடுக்கிறாங்க, மாயமந்திரங்கள் செய்ய போறாங்க, இல்ல ஒரு குடும்பத்தை கெடுக்க போறாங்க, இல்ல அவங்க மாமியாருக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணுடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க எத்தனை பேர் இல்ல இது தப்புங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோமா? நம்ம இறைவாக்கினர்களாக சான்று பகருகிறோமா? அதே போன்று ஜாதி அடிப்படையிலே நம்ம பல பேர் சேர்ந்துக்கிட்டு மற்றவர்களை ஒதுக்குவது, ஓரம் கட்டுவது, அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது, அவருடைய பெயரை கெடுப்பது, எத்தனை பேர் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிறதை பார்க்கின்றோம். ஏன் 1973ஆம் ஆண்டு யுஎஸ் அங்க உள்ள சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு, அதாவது அபார்ஷன் பண்றதுக்கு அனுமதி வழங்கி விட்டது. அது அபிஷியலா ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. சொல்லப்படுகிறது ஏறக்குறைய 30 மில்லியன் குழந்தைகள் கருவறையிலே கருவறுக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறார். 48 வருஷத்துக்குள்ள 30 மில்லியன் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றன. அரசாங்கமே இதோ தவறு குழந்தையாக போயிருக்கிறது. கடவுளால் கொடுத்த குழந்தைகளை எவ்வாறு நாம் கொல்ல முடியும்?
அநீதிக்கு எவ்வாறு நாம் தோல் கொடுக்க முடியும்? நீ இறைவாக்கினனாக இருந்து அங்கு சான்று பகர்ந்தாய். அங்கே எத்தனை குருக்கள் இருக்கிறார்கள், எத்தனை கன்னியர்கள் இருக்கிறார்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்க தோல் கொடுத்தீர்களா? அரசாங்கம் தவறு செய்வதற்கு நாம் உடமையாக இருந்திருக்கிறோமே. அதே போன்று இங்கே இப்பெல்லாம் ஓரின சேர்க்கை திருமணங்கள், என்னென்ன புதுசா லிவிங் ரிலேஷன்ஷிப், கல்யாணத்துக்கு முன்னாடியே சேர்ந்து வாழலாம், வாழ்ந்தா என்ன பிடிச்சிருந்தா வாழலாம், இல்லைன்னா விட்டுட்டு போ. புதுசா கொண்டு வருது இந்த உலகம். இயற்கைக்கு மாறான ஒரு என்ன சொல்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கடவுளுக்கு எதிரான செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதையெல்லாம் நாமும் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம், வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். கண்களை கட்டிக்கொண்டு நாமும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் என்று நாம் குரல் கொடுக்க போகிறோம். அநீதிக்கு எதிராக உண்மையான இறைவாக்கினராக எப்பொழுது வாழப் போகிறோம்? உண்மையான இறைவாக்கினன் என்றால் நாம் உண்மைக்கு சான்று வரும் பொழுது நாம் புறந்தள்ளப்படுவோம், ஓரங்கட்டப்படுவோம், வெறுத்து ஒதுக்கப்படுவோம். உங்களை பல தவறான பெயர்களை வைத்து அழைப்பார்கள். எல்லாம் நடக்கும். இயேசுக்கு நடந்த எல்லாமே நடக்கும். இயேசுவே ஓரங்கட்டப்பட்டார். இயேசுனுடைய நம் சீடத்திகள் நாம் எல்லாரும் கண்டிப்பாக ஓரங்கட்டப்படுவோம் உண்மைக்கு சான்று வரும் பொழுது. அதைத்தான் இன்றைய 3 வாசகங்கள் நாம் கேட்டுரைக்கின்றன. உண்மையான இறைவாக்கினன் யார்? உண்மையான இறைவாக்கினன் என்பவர் கடவுளுடைய குரலை கேட்டு கடவுளுக்கு சாட்சியாக வாழ்பவர் தான் உண்மையான இறைவாக்கினன். அவ்வாறு வாழும் பொழுது துன்பங்களும் சோதனைகளும் உங்களை உதறி தள்ளுதலும் கண்டிப்பாக நடக்கும். இது நடந்தே தீரும் என்று ஆண்டவரே சொல்கிறார் முதல் வாசகத்திலே. நீ போய் அங்கு செய்யும் பொழுது இதெல்லாம் நடக்கும், உனக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் என்று சொல்கிறார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான இறைவாக்கினர்களாக வாழ முயற்சி செய்வோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் இறைவாக்கினர். அதை மனதில் இருத்தி வைத்துக் கொள்வோம். நாம் இறைவாக்கினர்களாக வாழும் பொழுது கடவுளுடைய குரலை கேட்டு அந்த கடவுளுடைய குரலாக நாம் செயல்பட வேண்டும். உன்னுடைய நாவு, உன்னுடைய கண்கள், உன்னுடைய காது, உன்னுடைய கை கால் எல்லாம் ஆண்டவருடைய கரங்களாக, வாயாக, கைகளாக செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது கண்டிப்பாக நீ ஓரந்தள்ளப்படுவாய், புறந்தள்ளப்படுவாய். அதை பொருட்படுத்தாது நாம் தைரியமாக துணை நிற்கும் பொழுது நாம் அந்த விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்வோம், உண்மையான இறைவாக்கினராக மாறுவோம். அதே போன்று பல பேர் உண்மைக்கு சான்று போடும் பொழுது நம்ம அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்கள வெறுக்கக்கூடாது, ஓரம் தள்ளக்கூடாது, புறக்கட்டக்கூடாது. நம்ம ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிட்டு அவங்கள ஓரம் கட்டினா நீங்க யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த சம்பவம் நடந்தது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உங்களை ஓரம் கட்டி இருப்பாங்க. உங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உன்னை ஓரம் கட்டி இருக்கலாம். அது நீ உண்மையை சொன்னதுக்காக இருக்கலாம், இல்ல தட்டி கேட்டதுக்காக இருக்கலாம், இல்ல ஏதாவது கேள்வி கேட்டதுக்காக இருக்கலாம். உன்னை அப்படியே ஓரம் கட்டுவார்கள். ஏன்னா நீ உண்மைக்கு சான்று பகிர்ந்திருக்கிற அல்லவா, நீ கடவுளை அங்கே பிரதிபலித்திருக்கிற அல்லவா, இயேசுவை அங்கே முன்னிறுத்தி நீ செயல்பட்டாயே, அதற்கு நீ ஓரம் கட்டப்பட்டிருக்க, அதற்கு நீ பெருமை கொள்ளும். சோர்ந்து போகாதே மகனே மகளே. சில பேர்லாம் சோர்ந்து போயிடறாங்க, ஐயோ இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுவோம். சில பேர் அதனால தவறான முடிவுகள் எடுத்து விடுகிறாங்க. தவறான முடிவுகள் நாம் எடுக்கக்கூடாது. உண்மைக்கு சான்று பகரும் பொழுது காயங்கள் ஏற்படும். உன்னை கல்லால் அடித்து உன்னை கொள்ளுவார்கள், சிலுவையில் அறையப்படுவார், காரி துப்புவார்கள், கன்னத்திலே அடிப்பார்கள், உன் கையில பெரம்ப கொடுத்து உன்னை கோலன்னு சொல்லுவாங்க. இயேசுக்கு நடந்த அனைத்து காரியங்களும் உனக்கு நடக்கும். ஆனால் நீ சோர்ந்து போனாலும் நீ உண்மையான இறைவாக்கினராக மறிக்க மாட்டேன். மாறாக நீயும் 10ல் 1 11 அதுல 4 சேர்ந்துட்டு கூட்டத்துல கோவிந்தா போட்டுட்டு வாழ்ந்து சேர்த்தோம்னா நரகத்திற்கு தான் நாம் செல்வோம். பசாசுகளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்துதான் நினைக்கும். அதை உணர்ந்தவர்களாக இயேசுவில் பிரியமானவர்களே உண்மையான இறைவாக்கினர்களாக வாழ முயற்சிப்போம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் விழுந்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரில்லாவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது மீட்பின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு கூடி வந்துள்ளோம்.
வாழ்வளிக்கும் இவ்வூற்றுக்களிலிருந்து உலகம் அனைத்திற்கும் நிறையாசி வழங்க வேண்டும் என எல்லாம் வல்ல கடவுளை நோக்கி நாம் மன்றாடுவோம். நம் அனைவரின் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை தருபவராம் இறைவா, உமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் நம்பிக்கையால் நீர் அளிக்கும் வாழ்வை பெற்றுக்கொள்ளவும், திருச்சபையின் மக்கள் அனைவரும் வாழ்வு பெறச் செய்யவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உழைப்பின் மாண்பை வெளிப்படுத்திய இயேசுவே, உம்மை போற்றுகின்றோம். நீர் ஒரு தச்சராக பணி செய்து உழைப்பவர் அனைவருக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றீர். நாங்களும் பிறரின் உழைப்பை மதிக்கவும், உடல் உழைப்பில் ஈடுபடுவோர் மீது அக்கறை கொள்ளவும் அருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இயேசுவே, நீர் எங்களுக்கு கொடையாக தந்திருக்கின்ற எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக, உடன் பிறப்புகளுக்காக, உடன் உழைப்பவர்களுக்காக, நண்பர்கள், தோழியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு வாழ்கின்ற, உழைக்கின்ற அவர்களை புரிந்து கொள்ளவும், ஏற்றுக்கொள்ளவும், மதிக்கவும், ஊக்குவிக்கவும் எங்களுக்கு அருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரான தந்தையே இறைவா, புலம்பெயர்ந்து துன்புறும் எல்லா நாட்டு மக்களையும் கண்ணோக்கி அருளும். அவர்களுக்கு அடைக்கலம் தரும் நல்ல உள்ளத்தையும் மனித நேயத்தையும் தந்து அம்மக்களை ஆதரிக்க உலக நாட்டு அரசியல் தலைவர்கள் முன்வரவும், வாழ்வும் வளமும் ஏற்றமும் பெற்றிட தேவையான அருள் வரங்களை அருளுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இத்தருணத்திலே சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்டவர்கள், குடும்பத்திலிருந்து ஓரங்கட்டப்பட்ட முதியவர்கள், அனாதைகளாக கைவிடப்பட்டு இதோ தெருக்களிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற முதியவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், தாய் தகப்பனால் கருவறையிலே ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், நண்பர்களால் ஓரங்கட்டப்பட்டவர்கள், எத்தனையோ பேர் நம்முடைய சமுதாயத்திலே காண்கிறோம். அவர்கள் மனம் நொந்து வெந்து, நீர் எவ்வாறு உம்முடைய சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்டாயோ, நாசிரியத்து மக்களாலே ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டார், இறைவாக்கினர்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள். இதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போன்றுதான் நம்முடைய சமுதாயத்திலும் உண்மைக்கு சான்று பகரும் பொழுது நம்முடைய மக்கள் ஓரங்கட்டப்படுவதையும், புறந்தள்ளப்படுவதையும், நிராகரிக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். நீர்தாமே அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து இதோடைய வாழ்விலே மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாக எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. கண் கொண்டு பாடும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்த நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும்.
மாறாதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உடைய திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உங்கள் கையுறை பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் ஆட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவது நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
தரும் ஆப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய பீட்டர், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையின் இருவரிலிருந்தும் இடம் அழைத்துக் கொண்டு குறிப்பாக இந்த பள்ளியை நாம் நினைவு கூறுகிற மடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த அவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கடவுளான புனித சூசேப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குவந்தவராக இருந்தோர் புனித அல்போன்ஸ் லிகோரியா, ஜெரார்ட் மெஜெல்லா, ஜான் ஆய்மன் கிளமெண்ட், அசசியார், பாதிரி பியோ அந்தோனியர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிலும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை விரித்து விண்ணகர் தந்தையை நோக்கி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்களுடைய பாவங்களை குற்றமுறைகளை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து காலைக்கு பெற்றவர் பேர் பெற்றோ. ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு உண்டாவதாக. ஆமென். நல்
இயேசுவே உம்மை நான் மறவேன் மறவேன் எந்நாளும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திடுவேன் இயேசுவே உம்மை நான் மறவேன் மறவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீன்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராக புகழ்ந்தீர்க்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் இடைவிடா சகாயத்தை பரிந்துரையுமாற சென்று வாருங்கள். திருவிருந்து நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எனக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எனக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எனக்கு அடைக்கலமே.